ஷாலோம் பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னு ஒரு விஷயம் பார்த்தோம். 9 விஷயங்கள். ஸோ அந்த 9 விஷயங்களை இந்த வாட்டி தனித்தனியாக பார்ப்போமா? இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வந்துட்டு லவ். நமக்குள்ள லவ் இருக்கணும். நம்ம நிறைய பேர் நினைப்போம், நமக்குள்ள லவ் இல்லாட்டி எப்படிங்க? நல்லா லவ் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலி எல்லாத்தையுமே தான் நான் நேசிக்கிறேன். அப்படி இருக்கும்போது இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படின்னா, என்னதான் நம்ம எல்லாத்தையும் நேசித்தாலும் சில பேர் இருப்பாங்க நம்ம லைஃப்பில், அன்வான்டாக அவங்கள நம்ம வெறுப்போம். ஏன்னே தெரியாது, இவங்கள பார்த்தாலே எனக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் யாராவது இருக்காங்க. இல்லை இது கேட்கும் போது யாரோ ஒரு பர்சன் மைண்டில் வராங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள தான் ரொம்ப நேசிக்கணும். பிகாஸ் இந்த விஷயம் பேசுறதுக்கு காரணமே அவங்க தான். நம்ம எல்லாத்தையும் ஈவனாக நம்மளால் நேசிக்க முடிஞ்சாலே நம்ம பாதி நம்மளோட லைஃப் ஈஸி ஆகிடும். இவங்களை வெறுத்து இவங்கள இப்படி இவங்க அப்படின்னு நம்ம பேசுறதுனால தான் நிறைய பிரச்சனைகள். யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல், ஓகே ஏதோ அவங்களுக்கு ஏதோ பாவம், அவங்க சூழ்நிலை எப்படியோ, அவங்க எப்படி இருந்தாங்களோ, அதனால இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எம்ப்ரேஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் நேசிக்க கற்றுக்கணும். ஒரு நேசிக்கிறவங்க கிட்ட ஏதாவது ஒரு குறை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களா? கிட்ட ஒரு குறையே இருந்தாலுமே நம்ம கண்ணுக்கு அது தெரியாமல் போயிடுதில்ல. அப்படி இருக்கும்போது ஒரு பர்சனை எப்போவுமே நேசிச்சிங்கன்னா அவங்க கிட்ட எந்த விதமான குறையும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு இதை கேட்கும்போது யாராவது ஒரு பர்சன் உங்கள் மைண்டில் வந்துட்டு, இதில் தான் நான் ரொம்ப அன்வான்டாக வெறுக்கிறேன் அப்படின்னு யாராவது உங்கள் மைண்டில் வந்தாங்கன்னா, இன்னைக்கு அவங்கள நீங்கள் நேசிக்கணும். அது எப்படிங்க, எனக்கு பிடிக்காத ஒரு பர்சனை எப்படிங்க நேசிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான பலன் கர்த்தர்கிட்ட பெற்றுக்கோங்க. காட் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்காரு. ஸோ இன்னைக்கு ஒரு பர்சனை நீங்கள் ரொம்ப வெறுக்கிறீங்கன்னா, இட்ஸ் டைம் டு லவ் them. ஸோ லவ் everyone, love yourself, and more than everything, love God, Jesus. God bless you.